ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கு எதிர்த்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் யாருக்கும் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தமிழக அரசு விளக்கமளித்த நிலையில் FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் கார் பந்தயம் நடத்த தடையில்லை என கோர்ட் உத்தரவிட்டது. கேரளாவின் வயநாட்டில் ஜூலை 30 ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி 400க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வீடு உடைமைகளை இழந்தனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு கேரள அரசு தலா ரூபாய் 6 லட்சமும் மத்திய அரசு ரூபாய் 2 லட்சமும் அறிவித்தது. இந்த நிவாரண நிதியை பெற 58 குடும்பங்களைச் சேர்ந்த வாரிசுகள் யாரும் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கொடியேற்ற விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாதா திருவுருவம் பொறித்த கொடியினை பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வந்தனர். மாலை 6:30 மணி அளவில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் புனிதம் செய்தார். மரியே வாழ்க என்ற கோஷம் விண்ணை பிளக்க கொடியேற்றப்பட்டது. 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்றனர். தெலங்கானா மாநிலம் நவிப்பேட்டையில் தனியார் மண்டபத்தில் அதே பகுதியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. மணமகள் வீட்டார் சார்பில் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டன் விருந்து வழங்கப்பட்டது. மணமகன் வீட்டாருக்கு மட்டன் பீஸ் குறைவாக வைக்கப்பட்டது தொடர்பாக தகராறு ஏற்பட்டது. இதில் இருதரப்பும் உருட்டுக்கட்டை கற்களால் தாக்கிக் கொண்டனர். 8 பேருக்கு மண்டை உடைந்தது. போலீசார் விசாரிக்கின்றனர். முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக கூடுதல் பஸ் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூருக்கு 30ஆம் தேதி 355 பஸ்களும் 31ஆம் தேதி 360 பஸ்களும் இயக்கப்படும். கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூருக்கு 30, 31ஆம் தேதிகளில் தலா 75 பஸ்களும் இயக்கப்பட உள்ளது. தமிழக சபாநாயகர் அப்பாவு கூறியதாவது: புதிய கல்விக் கொள்கையை மாநில அரசு ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி தருவோம் என மத்திய அரசு கூறுவது நியாயம் இல்லை. அது மக்களின் வரிப்பணம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்பதும் ஏற்காததும் இதற்கு தடையாக இருக்கக்கூடாது. புதிய கல்விக் கொள்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்கின்றன. அது குலக்கல்வி திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என தெரிவித்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுங்கத்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் 265.44 கோடி மதிப்பிலான 16.800 கிலோ கஞ்சா, 4.730 கிலோ ஹாஷிஷ் ஆயில், 23.420 கிலோ சூடோபெட்ரின், 39 கிலோ மெத்தம்பெட்டமைன், 149 கிலோ ஹாஷிஷ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை அரியலூர் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஆலையின் உலகில் போட்டு தீயிட்டு கொளுத்தி அழித்தனர். மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் பற்றிய ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் தமிழ் திரையுலகிலும் இந்த பிரச்சினை உள்ளதாக நடிகை ஷகிலா கூறியுள்ளார். தெலுங்கு திரையுலகில் இதைவிட அதிகமாக இருக்கிறது. இதுகுறித்து யாரும் பேசாவிட்டால் எந்த தீர்வும் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள முக்கிய வைணவ கோவில்களுக்கு புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்ளப்படும் இலவச ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க 60 முதல் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் சென்னை, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் உள்ள முக்கிய வைணவ கோயில்களுக்கு 1000 பேர் கட்டணமின்றி அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். புதிதாக 730 தனியார் ரேடியோ நிலையங்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 784.87 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 234 நகரங்களில் ரேடியோ நிலையங்கள் அமைய உள்ளன. தமிழகத்தில் திண்டுக்கல், காரைக்குடி, குன்னூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி, நெய்வேலி, புதுக்கோட்டை, ராஜபாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, வாணியம்பாடி நகரங்களில் ரேடியோ நிலையங்கள் வர உள்ளன. இன்று காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள பிஎட் படிப்பு 4ஆம் பருவ தேர்வு வினாத்தாள் கசிந்ததால் மாற்று வினாத்தாள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஎட் தேர்வுக்காக ஏற்கனவே அனுப்பிய வினாத்தாளை பயன்படுத்த வேண்டாம் என்று ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது.
அரசுமுறை பயணமாக அமெரிக்க சென்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இது தொடர்பான புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழகம் செழுமை பெற அமெரிக்கா வந்துள்ளேன், வாய்ப்புகளின் பூமியான அமெரிக்காவில் இருக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக விளையாடிய அனைவருக்கும் பாராட்டுகள் என கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நடைபயணத்தின் போது தான் மேற்கொண்ட தற்காப்பு கலையின் வீடியோவை லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பகிர்ந்துள்ளார். விரைவில் தற்காப்பு கலைகளுக்கான டோஜோ யாத்திரை தொடங்க உள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்ள மேட்டெக் பொருளாதார மண்டலத்தில் AMDZ மற்றும் டிரான்சிசியா டியோஜெனிக் இணைந்து குரங்கம்மை தொற்றுநோய் கண்டறியும் RT-PCR பரிசோதனை தொகுப்பை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கிட்டை ICMR மற்றும் CDSCO-வால் சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த குரங்கம்மை பரிசோதனை கிட்டை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அமராவதியில் உள்ள தலைமை செயலகத்தில் அறிமுகப்படுத்தினார். பெண்களுக்கு சம உரிமை வழங்குவது மட்டுமல்ல, பெண்களை பாதுகாப்பதும் மிகவும் அவசியம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார். பிரதமர் மோடி தனது உரையில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பலமுறை பேசியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கடந்த 10 ஆண்டுகளாக அவரது அரசு உறுதியான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார். ஹோரன் இந்தியா வெளியிட்ட ரிச் லிஸ்ட் 2024 அறிக்கையில் 2023இல் 5.96 லட்சம் கோடியாக இருந்த அதானி குடும்ப வருமானத்தின் நிகர மதிப்பு 2024இல் 11.6 லட்சம் கோடியை எட்டியதாக குறிப்பிட்டுள்ளது. பங்குச்சந்தை வர்த்தகத்தில் சர்ச்சைகளுக்கு பெயர் போன தொழிலதிபர் கௌதம் அதானி குடும்பத்தின் வருமானம் துறைமுகங்கள், அதானி எனர்ஜி, அதானி கேஸ், டிரான்ஸ்மிஷன் மற்றும் பவர் நிறுவனங்களின் சந்தை மதிப்பு ஆகியவற்றால் ஒரே வருடத்தில் 95% உயர்ந்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டன் சென்றதை ஒரு குறும்புக்கார ஊடகத்தில் இப்படி போட்டு இருக்காங்க, நானும் பார்த்தேன், நீங்களும் பாருங்கள் என ஆடுகள் புத்தகம் படிப்பது போன்ற காட்சியை பதிவு செய்த அமைச்சர் செல்லூர் ராஜு அண்ணாமலையை கிண்டல் அடித்துள்ளார். கடந்த ஆண்டை விட 4000 கோடி அதிக வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்தார். சர்வே எடுத்து தொழில் வரி ஏய்ப்பு செய்பவர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கிறோம் என்றும் கூறினார். ராஜ்யசபாவில் இருந்து YSR காங்கிரஸ் உறுப்பினர்களான பேடா மஸ்தான் ராவ் மற்றும் வெங்கட்ரமண ராவ் ஆகிய இருவரும் தங்கள் சபை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் அவர்களின் இந்த ராஜினாமாவை துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபா தலைவருமான ஜெகதீப் தன்கர் ஏற்றுக்கொண்டதாக பார்லிமெண்ட் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக பாஜக நிர்வாகியும் நடிகருமான RK சுரேஷ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் மீது இருந்த ஈர்ப்பு காரணமாக பாஜகவில் இணைந்தேன். ஆனால் அரசியலில் இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை பாதிக்கப்படுவதோடு சினிமாவிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. என் முழு கவனத்தையும் சினிமாவில் செலுத்த இருப்பதால் அரசியலில் இருந்து விலகுகிறேன் என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட மதிமுக செயலாளர் வளையாபதி கட்சி பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டார். வளையாபதி வகித்து வந்த பொறுப்பை புறநகர் மாவட்ட செயலாளரான கருணாகரன் கவனிப்பார் என வைகோ தெரிவித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடக்கவுள்ளது. இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் வாரியாக அதிகமான உறுப்பினர்களை சேர்க்கும் மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கு விக்கிரவாண்டியில் நடக்கும் மாநாட்டில் கட்சியின் தலைவர் விஜய் பரிசளிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. நடிகை மினுவின் பாலியல் குற்றச்சாட்டை தொடர்ந்து நடிகரும் கேரள MLA-வுமான முகேஷ் மீது கேரள போலீசார் ஜாமீனில் வெளிவராத பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்தனர். இதைத் தொடர்ந்து தன்னை கைது செய்வதற்கு தடை கோரி எர்ணாகுளம் அமர்வு நீதிமன்றத்தில் முகேஷ் மனு அளித்திருந்த நிலையில் 5 நாட்கள் அவரை கைது செய்ய கோர்ட் தடை விதித்துள்ளது. சண்டாளன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் சீமான் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிய SC/ST ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக ஏற்கனவே மன்னிப்பு கேட்ட சீமான் மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்க ஆணையம் உத்தரவிட்டுள்ளதால் அவர் கைதாக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கேரளாவில் நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் பிரபல மலையாள நடிகர் சித்திக் 2016இல் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் நடிகர் சித்திக்கிற்கு எதிராக பலாத்கார வழக்கு பதிவு செய்தனர். ஹேமா கமிஷன் போன்று தமிழ் திரைப்பட உலகிலும் ஒரு குழு விரைவில் அமைக்கப்படும் என நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளதாக கூறினார். குஜராத்தில் கனமழை கொட்டி தீர்க்கிறது. மாநிலத்தின் பெரும்பாலான இடங்கள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. துவாரகா மாவட்டம் கல்யாண்பூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியோர் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். புதுச்சேரியின் பால் தேவைக்கு அண்டை மாநிலங்களை நம்பியுள்ள நிலையை போக்க பால் உற்பத்தியை பெருக்க புதிய ரக பசு இனங்களை மாணவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என சபாநாயகர் செல்வம் அறிவுறுத்தினார்.
புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகத்தில் ஒரே பள்ளியில் படித்த 5 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்புக்கு தேர்வான நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களை நேரில் சென்று பாராட்டினார். சத்துணவு திட்டத்திற்கு இணையான திட்டமாக 7.5% இடஒதுக்கீடு திட்டம் பார்க்கப்படுவதாகவும் கூறினார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி திமுக கட்சி அலுவலகத்தில் நடந்த திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் KN நேரு 18 மாதங்களில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்ததுடன் தமிழகத்திற்கு பாரபட்சம் காட்டுவதாக கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. குஜராத்தில் பெய்து வரும் கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. முதலை போன்ற உயிரினங்கள் ஊருக்குள் புகுந்துள்ளன. வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்துக்குள் ராட்சத முதலை புகுந்தது. மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் விரைந்த வனத்துறையினர் முதலையை பிடித்து சென்றனர். மத்திய இணை அமைச்சர் சுரேஷ் கோபி அளித்த புகாரின் அடிப்படையில் திருச்சூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்த கேள்வி கேட்டு தன்னையும் தன் பாதுகாப்பு அதிகாரியையும் காரில் ஏறவிடாமல் தடுத்து இடையூறு செய்ததுடன் அச்சுறுத்தியதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். மன அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்கொள்ள முடியாமல் இந்தியாவில் தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்களின் விகிதம் மக்கள் தொகை அதிகரிப்பை விட கூடுதலாக இருப்பதாக NCRB தரவு தெரிவிக்கிறது. இதில் தமிழகம் 2ஆம் இடத்தில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் தங்தார் மற்றும் மச்சில் பகுதிகளில் நேற்றிரவு தீவிரவாதிகள் ஊடுருவ முயற்சி செய்துள்ளனர். அங்கு பாதுகாப்பு மற்றும் ரோந்து பணியில் இருந்த ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்தனர். அந்த பகுதியை ராணுவத்தினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். ஜப்பான் நாட்டில் ஷான்ஷான் புயல் கரையை கடந்தது. கியூஷி பகுதியில் கரையை கடந்ததும் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் சிக்கி 3 பேர் பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை தொடரும். மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 2022 UPSC தேர்வில் பயிற்சி IAS அதிகாரி பூஜா ஹெட்கர் ஆள் மாறாட்டம் செய்த விவகாரத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. UPSC தேர்வு எழுத இதுவரை ஹால் டிக்கெட் சரிபார்ப்பு மட்டுமே நடந்து வந்தது. இனிமேல் ஆள் மாறாட்டத்தை தடுக்க ஆதார் அட்டை மூலம் தேர்வாளர் அடையாளத்தை உறுதி செய்ய மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அனுமதித்துள்ளது. போலி இணையதளங்கள் மற்றும் செயலிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடி இணையதளங்களிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் விலகி இருக்க வேண்டும். பாஸ்போர்ட் தொடர்புடைய அனைத்து சேவைகளுக்கும் www.passportindia.gov.in என்ற இணையதளம் அல்லது பாஸ்போர்ட் சேவா என்ற மொபைல் போன் செயலியை பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. தலைநகர் டெல்லியில் கனமழை பெய்து வருகிறது. அதிகாலை முதலே மழை பெய்ததால் நகரத்தின் பல இடங்களில் வெள்ளம் தேங்கியது. சாலைகள் மூழ்கியதால் பல இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தண்ணீரில் வாகனங்கள் நீந்திச் சென்றன. சுரங்கப்பாதைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றதால் போக்குவரத்து தடைபட்டது. இதனால் மக்கள் அவதியடைந்தனர். குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை மற்றும் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுவரை 35 பேர் பலியாகியுள்ளனர். கனமழை நீடிக்கும் என்ற வானிலை மைய அறிவிப்பால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. வதோதரா பகுதியில் உள்ள சுதந்திர தேவி சிலைக்கு செல்லும் சாலை கனமழையால் பாதிக்கப்பட்டு துண்டு துண்டாக காட்சியளித்தது. 17,800 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது. குஜராத் அருகே கடலில் தத்தளித்த 13 மீனவர்களை கடலோர காவல்படையினர் மீட்டனர். படகுகள் பழுதானதால் மீனவர்கள் கடலில் தத்தளித்தது தெரியவந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் முதல்வரும் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவருமான மெஹபூபா முஃப்தி அறிவித்துள்ளார். மக்கள் ஆதரவின் அடிப்படையிலும் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் நாங்கள் போராடி வருகிறோம். தீர்க்கப்படாத பிரச்சினையாக 370வது சட்டப்பிரிவு உள்ளது. சிறப்பு அந்தஸ்தை திரும்பப் பெறுவதை நிறைவேற்ற முடியாது என்பதால் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என மெஹபூபா கூறினார். RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு Z+ உடன் ASL அடங்கிய கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அவருக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் இருப்பதாக உளவு அமைப்பினர் தகவல் அளித்துள்ளதால் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்தோடு கோலாகலமாக துவங்கியது. ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கூடி வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே அலம்பலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கை மாரியம்மன் கோவில் தேரோட்டம் இன்று விமரிசையாக நடந்தது. தேரோட்டத்தை முன்னிட்டு கெங்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஓலப்பாடியில் மகா மாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா விமரிசையாக நடந்தது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மனை வைத்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அழைத்துச் சென்றனர். ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டபடி ஏராளமான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. 10 நாட்கள் விழா நடக்கிறது. 9ஆம் நாள் விழாவில் தேரோட்டமும் விநாயகர் சதுர்த்தி அன்று தீர்த்தவாரி உற்சவமும் நடக்க உள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராணிப்பேட்டை திருவிழியம்மன் கோவிலில் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு 108 திருவிளக்கு பூஜை நடந்தது. 100க்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்கள் விளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்கப்பட்டது. குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட பள்ளத்தால் பீடி தொழில் செய்யும் மூதாட்டி பர்வீன் என்பவரின் வீட்டின் சுவர் சரிந்து விழுந்தது. மீண்டும் சுவர் எழுப்பித்தர கோரி பர்வீன் கோரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் நெய்தவாயல் ஊராட்சியில் 100 நாள் வேலை கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மீஞ்சூர் பழவேற்காடு செல்லும் சாலையில் மறியல் செய்தனர். இதனால் பழவேற்காடு மீஞ்சூர் செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதித்தது. கேரள திரையுலகைப் போல தமிழ் திரையுலகில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் பெறப்படவில்லை என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்தார். பாலியல் புகார்கள் வரும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். காஞ்சிபுரத்தில் தனியார் பள்ளியில் நடந்த பழங்கால நாணயங்கள் கண்காட்சியை பள்ளி மாணவர்கள் ஆர்வமாக கண்டு ரசித்தனர். நாணயங்கள் குறித்த தகவல்களையும் கேட்டறிந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே எருமாடு அரசு ஆரம்ப பள்ளியில் சுகாதாரத்துறை சார்பில் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாம் நடந்தது. 15க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் முகாமில் பங்கேற்றவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை மற்றும் சிகிச்சைகள் வழங்கினர். மேல் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு ஊட்டி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த பூவன்காடு கிராமத்தில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும் குடிநீர் வராததால் உப்பு தண்ணீரை குடித்து சிலருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக குடிநீர் பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டுவர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் வாங்க ஆதார் கட்டாயம் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஆதார் கார்டு மூலம் ஒரு பக்தருக்கு 2 லட்டு மட்டும் கூடுதலாக வழங்கப்படும். இலவச வீட்டுமனை பட்டா, சுடுகாட்டிற்கு செல்ல மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆத்தூர் பிரதான சாலையில் டிராபிக் ஜாம் ஆனது. இதில் 108 ஆம்புலன்ஸ் சிக்கியது. 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக அரசு சார்பில் சென்னையில் நடத்தப்படும் கார் பந்தயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், போக்குவரத்து சீராக இருக்க வேண்டும், கார் பந்தயம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் நடந்த கவுன்சிலர் கூட்டத்தில் தங்கள் வார்டுகளில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராததை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் 7 பேர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். திமுக வார்டுகளுக்கு மட்டும் முன்னுரிமை அளிப்பதாக குற்றம் சாட்டினர். நகராட்சி அலுவலகம் நுழைவு வாயிலில் வடையை வைத்து நூதன முறையில் கவுன்சிலர் கூட்டம் நடத்தினர். மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். மலையாள சினிமா பாலியல் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என திருமாவளவன் கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எழுந்ததாக தெரியவில்லை என்றார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கார் பந்தயம் காரணமாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது எனவும் தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை சீனிவாசன்பேட்டை பகுதியில் செயல்படும் தோல் தொழிற்சாலை கழிவுநீர் நீர்வழி பாதையில் கால்வாய்களிலும் கலப்பதால் குடிநீர் மாசு ஏற்பட்டுள்ளது. நிலத்தடி நீரிலும் கழிவுநீர் கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் மக்களுக்கு தொற்றுநோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரியில் மருத்துவ படிப்பிற்காக அரசு மருத்துவக் கல்லூரியில் 131 இடங்களும் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 240 இடங்கள் என அரசு ஒதுக்கீடாக மொத்தம் 371 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன.
அதேபோல் பல் மருத்துவ படிப்பில் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 42 இடங்கள், 2 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் 70 இடங்கள் என அரசு ஒதுக்கீடாக மொத்தம் 112 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டை அரசு MS சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரியில் விளையாட்டு தின விழா நடைபெற்றது. விழாவில் இந்திய ஒலிம்பிக் வீரரும் ஆசிய போட்டிகளில் வெண்கல பதக்கம் பெற்றவருமான பிரவீன் சித்திரவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு கோப்பைகளை வழங்கினார். திருவாரூர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் குறுவட்ட அளவிலான மாணவர்களுக்கான கபடி போட்டிகள் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ஜெயச்சந்திரன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா ஆகியோர் பரிசுகள் வழங்கினர். தினமலர் புதுச்சேரி பதிப்பின் இந்த ஆண்டிற்கான பதில் சொல் பரிசுகள் மெகா வினாடி வினா போட்டி புதுச்சேரி ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று அசத்தலாக பதிலளித்தனர். தொழில் முதலீடுகள் பெற்றது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் உண்மை நிலை தெரியவரும் என முதல்வர் ஸ்டாலின் அஞ்சுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் நடத்துவது இப்போது அவசியமான ஒன்றா எனவும் கேள்வி எழுப்பினார். திருவாரூர் கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கலெக்டர் சாருஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி தொடங்கியுள்ள நிலையில் விதை நெல் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். தமிழக அரசு சார்பில் காஃபி வித் கல்வி அமைச்சர் என்ற நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடந்தது. அமைச்சர் அன்பில் மகேஷ் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை சந்தித்து கலந்துரையாடினார். பொதுத் தேர்வுக்காக மாணவர்கள் பயப்பட வேண்டாம். இன்னும் 5 மாதங்கள் உன்னிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துங்கள். படிப்பதற்கு நீங்கள் செலவழிக்கும் நேரம்தான் மிகவும் முக்கியம் என அன்பில் மகேஷ் கூறினார். 2025 பொங்கல் பண்டிகையையொட்டி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு ரூபாய் 100 கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க 1.77 கோடி வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்ய அரசாணை வெளியிட்டு பயனாளிகளுக்கு இவை கிடைப்பதை உறுதி செய்ய விரல் ரேகை பதிவை கட்டாயமாக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 44 நிர்வாகிகள் உள்ள இப்பகுதியில் வெறும் 4 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டதால் கூட்டத்திற்கு வராத 40 பேரும் டிஸ்மிஸ் செய்யப்படுவதாக காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி மாநில தலைவர் விச்சு லெனின் பிரசாத் அறிவித்தார். ஈரோடு மாவட்டம் சேனாதிபதி பாளையத்தில் இயங்கி வரும் தனியார் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு மர்ம நபர்கள் போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். உடனடியாக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்களை வீட்டிற்கு அனுப்பினர். தகவல் அறிந்த வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளி முழுவதும் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டனர். போன் நம்பரை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி ராம்ஜி நகர் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். போலீசார் அண்ணாமலையின் உருவ பொம்மையை கைப்பற்றி 20க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்தனர். தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குற்றாலம் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. தமிழக கூட்டுறவுத்துறை பயிர்க்கடன், நகைக்கடன், வீட்டுக்கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை வழங்கி வருகிறது. இதற்கான செயலியை அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் 8.5% வட்டியில் 75 லட்சம் ரூபாய் வரை வீட்டுக்கடன் பெறலாம். கடனை அடைக்க 20 ஆண்டுகள் கால அவகாசம் அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 2022-23 +2 முடித்த மாணவ மாணவிகள் 40% பேர் கல்லூரிகளில் சேரவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகளில் சேரும்போது ஒவ்வொரு மாணவருக்கும் எமிஸ் என்ற எண் கொடுக்கப்படும். பின் அந்த மாணவர் உயர்கல்வியில் சேரும்போது சம்பந்தப்பட்ட கல்லூரி நிர்வாகம் அரசின் யூமிஸ் செயலியில் அதை பதிவிட வேண்டும். ஆய்வு செய்த போது இந்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்ததாக கல்வித்துறையினர் தெரிவித்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேர் விடுதலையாகினர். ஜூலை 23 கைதான 9 மீனவர்களில் 7 பேர் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற நாமக்கல் லாரி உரிமையாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிக்காமல் மத்திய அரசு சுங்க கட்டணத்தை உயர்த்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த தீனதயாளன், பாரதி பிரியா தம்பதிக்கு 2 வயதில் பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் வரதட்சணை பிரச்சினை காரணமாக மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் விசாரணைக்காக இன்று காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் வந்த தீனதயாளனை பாரதி பிரியாவும் அவரது குடும்பத்தினரும் விரட்டி தாக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஏர்போர்ட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் 764வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் ஏகனாபுரத்தில் 152 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய கிழக்கு அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதியில் 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நடுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவரது நிச்சயதார்த்த விழாவில் பங்கேற்பதற்காக மினி லாரியில் 40க்கும் மேற்பட்டோர் சென்றனர். திருப்பத்தூர் மலை கிராமம் அருகே சாலை வளைவில் மினி லாரி கவிழ்ந்தது. 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். திருப்பத்தூர் கிராமிய போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை அணை பின்புறம் உள்ள விவசாய நிலத்தில் மண்டை ஓடு மற்றும் எலும்புக்கூடுகள் தனித்தனியே கண்டெடுக்கப்பட்டன. காவல்துறையினர் மண்டை ஓடு மற்றும் சிதறி கிடந்த எலும்புக்கூடுகளை சேகரித்து கொலையா தற்கொலையா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாநகர் அபிஷேகபுரம் கோட்டத்தைச் சேர்ந்த VAO செந்தில்குமாரிடம் சதீஷ்குமார் என்பவர் வாரிசு சான்று வாங்க சென்றார். அதற்கு செந்தில்குமார் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். முதற்கட்டமாக 3,000 ரூபாய் லஞ்ச பணத்தை செந்தில்குமார் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். VAO அலுவலகத்தில் நடத்திய சோதனையில் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உயிரியல் பூங்கா அருகே உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். பெற்றோர்களுக்கு போன் செய்து குழந்தைகளை அழைத்து செல்ல ஆசிரியர்கள் தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் அங்கு சோதனை செய்தனர். சோதனையில் வெடிபொருட்கள் ஏதும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிந்தது. இதுகுறித்து சேலம் மாநகர போலீசார் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். ராஜபாளையம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்காக சேத்தூரைச் சேர்ந்த வேணி என்பவர் காத்திருந்தார். அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் வேணி 35,000 ரூபாய் வைத்திருந்த கைப்பையை கண்ணிமைக்கும் நேரத்தில் திருடிச் சென்றார். இது தொடர்பான CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சிக்கு அரசு பஸ் புறப்பட்டு சென்றது. புழுதிப்பட்டி பகுதியில் சென்றபோது மணல் ஏற்றி வந்த லாரியும் பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் பஸ் கண்டக்டர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் அருகே தொழிலதிபர் தியாகராஜ் என்பவரை கத்திமுனையில் கடத்திய கும்பல் 12 லட்சம் பணத்தை பறித்துக் கொண்டு விடுவித்தது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் தொழிலதிபரின் மச்சான் அரவிந்தன் உட்பட 6 பேரை கைது செய்துள்ளனர். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தனக்கு சீட் வாங்கி தருவதாக கூறி அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு தன்னிடம் ரூபாய் 1.60 கோடி பணம் பெற்று ஏமாற்றியதாக அதிமுக மாவட்ட இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணன் புகார் அளித்தார். இதை குமரகுரு மறுத்த நிலையில் கட்சியின் கோட்பாடுகளை மீறியதாக கிருஷ்ணனை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 40,730 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 2,997 கடைகளுக்கு சீல் வைத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை குறித்து 10581 அல்லது 949841 10581 என்ற எண்ணிலோ அல்லது இமெயில் மூலமாகவோ தெரிவிக்கலாம் என DGP அலுவலகம் அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பெரிய கிருஷ்ணாபுரம் ஏரியில் தனியார் நிறுவனம் உரிய அனுமதியின்றி தொடர்ந்து மண் அள்ளுவதாக புகார் எழுந்தது. இதை கண்டித்து மண் அள்ள வந்த டிப்பர் லாரிகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் ஸ்பாட்டிற்கு வந்து விசாரணை நடத்தினர். தனியார் நிறுவனத்தை எச்சரித்து அனுப்பினர். மண் அள்ளுவோரை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கோவை பொள்ளாச்சி அருகே கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் போலீசார் நடத்திய சோதனையில் அதிகம் பாரத்துடன் கற்களை ஏற்றி வந்த 18 லாரிகளை கண்டறிந்து பொள்ளாச்சி RDO அலுவலகத்திற்கு அனுப்பினர். லாரி உரிமையாளர்களுக்கு 13 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. கோவை தடாகம் கணுவாய் சாலை கோழிப்பண்ணை சந்திப்பு அருகே தனிப்படை மற்றும் தடாகம் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அவ்வழியாக வந்த தனியார் கல்லூரி மாணவன் ராகுலை பிடித்து சோதனை செய்ததில் 2.5 கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது. ராகுலை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். அம்பத்தூரில் காணாமல் போனவர் போரூர் ஏரியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலையா தற்கொலையா என்ற பல கோணங்களில் விசாரிக்கின்றனர். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பார்க்கிங் பகுதியில் நிறுத்தாமல் பொது இடத்தில் நிறுத்தும் பைக்குகளை மட்டும் திருடிய திருடனை போலீசார் கைது செய்தனர். விசாரணை நடக்கிறது. திருச்சி மாவட்டம் கருமலை கவுண்டம்பட்டியைச் சேர்ந்தவர் மரிய சூசை விவசாயம் செய்து வந்த இவர் கிணற்றில் தவறி விழுந்து இறந்தார். தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி சடலத்தை மீட்டனர்.
திருச்சி வாழவந்தான்கோட்டையைச் சேர்ந்தவர் ரோஷன், வயது 19. திருவெரும்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் வீலிங் செய்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ பதிவிட்டார். 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் ரோஷனை கைது செய்தனர். அவரது பைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாப்பநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த அதிமுக கிளை செயலாளர் ரவி இன்று அதிகாலை அவரது அக்கா வீட்டின் முன் ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்த ஏத்தாப்பூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இரவு வாக்கிங் சென்றவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள மேகமலை ஹைவேவிஸ் பகுதியில் உள்ள தனியார் தோட்டத்தில் பயிரிடப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கஞ்சா செடிகளை வனத்துறையினர் அழித்தனர். கஞ்சா பயிரிட்ட மணி, சன்னி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவில் த்ரோவ் கடந்த 24ஆம் தேதி பிரான்ஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இவரது கைதுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். த்ரோவை கைது செய்துள்ள பிரான்ஸ் அரசு அவர் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்துள்ளது. ஜாமீன் பெறுவதற்காக 46 கோடி ரூபாய் பிணைத் தொகை செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் பெற்றாலும் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில்தான் அவர் இருப்பார். வாரத்தில் 2 முறை போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்திட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை செல்வபுரம் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட செல்லும் பெற்றோர்களை அலைக்கழிப்பதாக புகார் எழுந்துள்ளது. சுகாதார மையம் அல்லாத வேறு இடத்திற்கு வருமாறும் மருந்து ஸ்டாக் இல்லை என கூறுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். பச்சிளம் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் அவதிப்படுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 255 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.7 பதிவாகியுள்ளது. மக்கள் பீதியடைந்துள்ளனர். உருகுவே நாட்டில் சாவ் பாலோவில் தேசிய அணிகளுக்கு இடையிலான ஃபுட்பால் போட்டி நடைபெற்றது. அப்போது விளையாடிக் கொண்டிருந்த ஜூவான் கிஸ்கியட்டோ என்ற வீரர் கால்பந்து மைதானத்திலேயே சுருண்டு விழுந்தார். அதைத் தொடர்ந்து 5 நாட்களாக மருத்துவமனையில் ஒழுங்கற்ற இதய துடிப்பு சம்பந்தமான சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி இன்று பரிதாபமாக இறந்தார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்ற படத்தில் நடித்து வருகிறார் ரஜினி. இதில் ஸ்ருதிஹாசன், ரெபா, மோனிகா ஜான் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். தற்போது படத்தில் நடித்து வரும் நடிகர்களின் அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் தயாலாக மலையாள நடிகர் சௌபின் சாகிர், சைமனாக தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா ஆகியோர் நடிப்பதை அவர்கள் முதல் பார்வையில் அறிவித்துள்ளனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள கோட் படம் செப்டம்பர் 5 வெளியாகிறது. வெங்கட் பிரபு அளித்த ஒரு பேட்டியில், இந்த படத்தின் கதையை ட்ரெய்லரிலேயே ஓரளவுக்கு சொல்லிவிட்டேன். யாரும் கண்டுபிடிக்கவில்லை. படத்தில் வரும் காட்சிகள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை யூகிக்க முடியாது. காந்தி என்ற நபரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு குடும்ப கதையில் உருவாக்கியுள்ளேன். மங்காத்தா படத்தை விட இந்த கோட் சிறப்பானதாக இருக்கும் என்றார். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த வாரம் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள படம் வாழை. இதன் கதை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் என்பவர் வலைதளத்தில் நான் வாழையடி என்ற சிறுகதையை எழுதியுள்ளேன். என் கதையில் லாரி டிரைவர், இடைத்தரகர், முதலாளி, சிறுவர்கள் படும் கஷ்டம் எல்லாம் உண்டு. ஆனால் டீச்சர், கர்ச்சிப், விபத்து உள்ளிட்டவை இல்லை. இந்த கதையை 10 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியிருக்கிறேன். ஆனால் வாழை என்னை வாழ வைக்கவில்லை என்று பதிவிட்டுள்ளார். இந்த விஷயம் சர்ச்சையான நிலையில் மாரி செல்வராஜ் வலைதளத்தில் வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் எழுதிய வாழையடி சிறுகதையை வாசித்தேன். நல்ல கதை, அனைவரும் வாசிக்க வேண்டும். சோ தர்மனுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். முன்னணி நடிகையாக இருந்த ஸ்ரேயா திருமணத்திற்கு பிறகு படங்களில் நடிப்பதை குறைத்தார். தற்போது மீண்டும் படங்களில் நடிக்கிறார். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வரும் 44வது படத்தில் பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இந்த படத்தில் பாடல் ஒன்றில் நடிகை ஸ்ரேயா தோன்றி நடனமாடி உள்ளார். இதன் மூலம் முதன்முறையாக சூர்யா படத்தில் ஸ்ரேயா இணைந்துள்ளார். நடிகை தமன்னாவும் ஹிந்தி நடிகரான விஜய் வர்மாவும் காதலிக்கின்றனர். பேட்டி ஒன்றில் விஜய் வர்மா கூறுகையில், நானும் தமன்னாவும் ஒன்றாக எடுத்த புகைப்படங்கள் பல என்னிடம் உள்ளன. மொத்தமாக 5000 புகைப்படங்கள் இருக்கும். ஆனாலும் அவற்றை சோஷியல் மீடியாக்களில் பகிர்வதை நாங்கள் தவிர்த்து விட்டோம். அதை நாங்கள் மதிக்க வேண்டும். எங்கள் இதயத்தில் அன்பாக வைத்திருக்க வேண்டும் என்றார். உடன்பிறப்பே படத்திற்கு பின் மீண்டும் சசிகுமாரை வைத்து நந்தன் என்ற படத்தை ஈரா சரவணன் இயக்கியுள்ளார். சமுத்திரகனி, பாலாஜி சக்திவேல், ஸ்ருதி பெரியசாமி நடித்துள்ளனர். படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடக்கும் நிலையில் செப்டம்பர் 20 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். சென்டிமெண்ட் கலந்த ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது.